எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்குறது ஒரு மஷ்ரூம் வச்சு நல்ல ஒரு காரசாரமான ஒரு மசாலா ரெசிபி. அது என்ன கேட்குறீங்களா? மஷ்ரூம் கீ ரோஸ்ட். அதாவது சிக்கன் கீ ரோஸ்ட்னு சொல்லி மேங்களூர் வந்து ஃபேமஸ். அது அப்படியே வந்து சிக்கன் எடுத்துகிட்டு மஷ்ரூம் வச்சு பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ரெசிபி பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக வந்து ஒரு மஷ்ரூம் வச்சு வீட்டில் குக் பண்ணும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, வெங்காயம் தக்காளி இது மாதிரிலாம் போட்டு பண்ணியிருப்பீங்களா? இந்த ரெசிப்பியில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் முழுதனியாக காஞ்ச மிளகாய், சோம்பு, சீரகம், பூண்டு, முந்திரி பருப்பு, புளி தண்ணி இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி அதுக்கப்புறம் மஷ்ரூமை போட்டு குக் பண்ணியிருப்பேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அந்த நெய்யோட வாசத்துக்கும் அந்த காரத்துக்கு அந்த காஞ்ச மிளகாய், அதுக்கப்புறம் வந்து அந்த புளியோட லைட்டாக ஒரு டேஸ்ட்டு, அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த இனிப்பு தன்மை இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு அருமையான ரெசிபி. ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் நான் 2 பாக்கெட் மஷ்ரூம் போட்டு பண்ணேன். குக் பண்ணி முடிச்சு பார்த்தீங்கன்னா சின்ன குவான்டிட்டி வந்தது. அதே மாதிரி நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 4 பேருக்கு பண்ணினா ஒரு 3 பாக்கெட் போட்டு பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு சூப்பர் ரெசிபி தான். இப்போது இந்த மேங்களூர் கீ ரோஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். அதாவது மஷ்ரூம் கீ ரோஸ்ட். சரிங்களா? இந்த கீ ரோஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் போடுங்க. காரத்துக்கு ஏற்றமா 1-2 முன்ன போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு ஒரு 20 நம்பர். டேஸ்ட் நல்லா வரதுக்காக முந்திரி பருப்பு போடுறோம். அதுக்கப்புறம் முழுதனியாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன். இது போட்ட உடனே சோம்பு போடுங்க. சோம்பு வந்து நல்லா வாசம் எடுத்து கொடுக்கும். அதனால் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறோம். இதெல்லாம் போட்ட பிறகு வெந்தயம். என்னடா இது மாதிரி கீ ரோஸ்ட்டுக்கு வந்து வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்குமா கேட்டால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன். இதுக்கப்புறம் பூண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10லேருந்து ஒரு 12 பல். 1/4 டீஸ்பூன் வந்து வெல்லம் தேவைப்பட்டால் கொஞ்சம் தேவைப்பட்டால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், அரைக்க ஆரம்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி புளி தண்ணி, நல்லா பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு வந்து புளி தண்ணி எடுத்துங்க. அந்த புளியை நல்லா ஊற வச்சு இதில் அரைக்க ஆரம்பிச்சிருங்க. அரைக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும். நல்லா அரைஞ்சாதான் உங்களுக்கு வந்து அந்த மஷ்ரூம் கீ ரோஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதே டைமில் அரைக்கும் போது கெட்டியாக அரைச்சிருங்க. அப்போ தான் 1-2 அரையாமல் இருக்காது. நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கொஞ்சமாக நெய் போடுறோம். இந்த நெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கோம். இந்த நெய் லைட்டாக சூடாகிற டைமில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு போடுங்க. நல்லா பொரிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த கீ ரோஸ்டோட மசாலா, அந்த மசாலாவை இந்த நெய்யில் போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் கீ ரோஸ்ட்டோ இல்லை பெப்பர் மசாலோ பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் தக்காளி பூண்டு இதெல்லாம் போட்டு பண்ணுவீங்களே, அதெல்லாம் எதுவுமே இல்லை. வெறும் இந்த மசாலாவும் இந்த பூண்டு முந்திரி பருப்பு காஞ்ச மிளகாய் முழுதனியா இதெல்லாம் போட்டு நம்ம வந்து அப்படியே வதக்கி குக் பண்ண போகிறோம். அதே டைமில் இந்த மிக்சியில் இந்த மசாலா போட்ட பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி இந்த நெய்யோடு போட்டு குக் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த மசாலா குக் பண்ணலாம். இந்த இடத்துல நீங்கள் நான்வெஜ் போட்டு குக் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் தண்ணி தாராளமாக ஊற்றலாம். ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். மஷ்ரூம் போடுறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதனால் தண்ணி ஊற்றும் போது பக்குவமாக பார்த்து ஊற்றுங்க. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மசாலா நல்லா குக் பண்ணிட்டு தான் மஷ்ரூம் போடணும். அப்படி குக் பண்ணி வர டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் மேலே வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் 1/4 கட் பண்ணி போடுங்க. விருப்பப்பட்டால் 1/2 போடுங்க, இல்லைன்னா முழுசாகவும் போட்டு பண்ணலாம். உங்களோட விருப்பம், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை அப்படியே மில்லட்டும் மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மஷ்ரூம் போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான். கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கும். அதான் இப்போ இதெல்லாம் போட்டாச்சில் வேகட்டும், அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வர டைமில் அப்பப்போ கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மஷ்ரூம் போட்ட பிறகும் தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் லைட்டாக டைலூட் ஆகிருக்கும். அந்த கிரேவி நல்லா ட்ரை ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா சுண்ட கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த கீ ரோஸ்ட்னு ஒரு செமி ட்ரையாக கிடைக்கும். அதனால் பக்குவமாக இந்த மாதிரி பக்குவத்தில் குக் பண்ணி எடுத்துங்க. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அதிகமாக இருந்தது, இப்போ பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாக இருக்குல்ல. அதனால தான் இந்த பக்குவத்தில் குக் பண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ண சொல்கிறேன். கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை நெய்யை போட்டு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட அப்படியே எடுத்து சர்வ் பண்ணினா அப்பா வேறு மாதிரி இருக்கும். என்னடா இது வரைக்கும் மஷ்ரூம் இந்த மாதிரி ரெசிபி பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஏன்னா இதில் அந்த புளிப்பு இருக்கும், காரம் இருக்கும், இனிப்பு இருக்கும், அந்த மசாலா நல்லா ட்ரையாக சுக்காக வந்திருக்கும்.
இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா ஒரு அருமையான மஷ்ரூம் கீ ரோஸ்ட் ரெடி. நல்லா சாஃப்டாக சூப்பராக காரசாரமான ஒரு ரெசிபி தான் இந்த பெங்களூர் கீ ரோஸ்ட். இப்போ உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த மேங்களோட கீ ரோஸ்ட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு. இதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த முழுதனோட வாசம் தான். அந்த வெல்லம் எதுக்காக போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த இனிப்பு தன்மையிலாம் அந்த காரத்தோட தன்மை அதிகமாக இருந்தால் சாப்பிட்றது நல்லா இருக்குது. அதனால தான் இதில் புளி அந்த காரம் எல்லாம் போட்டு இந்த ரெசிபி சொல்லி கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அல்டிமேட் ரெசிபி. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட பார்க்கலாம். சரிங்களா? பை, தேங்க்யூ.